வீரசன் ஐயப்பனுக்கு புலி வாகனம். எரும மாடு. யாரு? மூதேவி. யார் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பேச்சு பேசுறேன், எல்லாம் பேச பேசணுமா? யார பாத்து இப்ப மூதேவி சபை நாகரிகம் உனக்கு தெரியல? என்னமா பேசுற பேச்சு? என்னையா பேசுறீங்க? இப்ப என்ன நீ கேட்டு வந்து இல்ல? என்ன? இப்ப கேக்குற விதமா கேட்கணுமா இல்லையா? நீங்க தான் இந்த வாய் தானே சொல்லுச்சு. ஒரு மேடை நாகரிகம் தெரியுதா உனக்கு? சுட்டு பட்டால் உனக்கு மேடை நாகரிகம் வருமா? முத வாகனத்தை பத்தி கட்டில ஒவ்வொன்றுக்குமா எரும மாடு கையை கட்டிட்டு இருக்க. போய் அந்த பக்கத்து போமா பேசுற பேச்சு. என்ன எதுக்கு அப்படி கோவப்படுறீங்க நீங்க? நீ என்ன பேச்சு பேசுற முத பேச்சு? அதன எரும மாடு மட்டும் கை இந்த பக்கம் நிறுது. நியாயமான விஷயம் தான். நான் வந்துங்க என் பேச்சு வந்து எப்பவுமே யதார்த்தமா இருக்கும். ஓஹோ. யாரையும் ஜாட பேசுற மாதிரியோ சரி இல்ல வம்புக்கு எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எனக்கு பேச சொன்னா கேள்விப்பட்ட குன்றக்குடியிலே குன்றே சாஞ்சு போச்சான். ஆமா சரி குன்றே சாஞ்சு போச்சான் என் பேச்ச கேட்டா. ஆமா ஆமா சரி சொல்லுங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி புரியாம நீங்க கோவப்படுறீங்க. சரிதா. ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறோம்னா அந்த விஷயம் புரியலன்னு அர்த்தம். நான் புரியாம கோவப்படுறேனா? புரியுற மாதிரி ஒவ்வொரு வார்த்தை கேட்ட அந்த எரும மாடு மட்டும் என் கை நீட்டங்கிட்டு கோவம் ஏங்க பண்றீங்க? இப்ப சிவனுக்கு வாகனம் என்ன? சிவனுக்கு வாகனம் காளை வாகனம். காளை மாடு தானே? உண்மைதான். அதே மாதிரிதான் எரும மாடு இருக்குல்ல. சரி அது யாரோட வாகனம்? அதத்தான் நான் கேட்டேன். சிவனுக்கு என்ன வாகனம்? நீ சிவனுக்கு தான் காளை வாகனம். ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? நீ புலி வாகனம். முருகனுக்கு என்ன வாகனம்? நீ மயில் வாகனம். அதே மாதிரிதான் மூதேவி இருக்காளே அவளுக்கு என்ன வாகனம் கேட்டேன். உங்கள அறிவு இருக்காயா? உனக்கு அறிவு இருக்கா? முத என்னமா பேசுற? சோத்தா தின்னா தெரியும். நீங்க தான் தின்றதே இல்லையா? தேனும் தனிமாவா தின்னுட்டு இருக்கா கழிப்பட்டேன். நீங்க அத கூட திங்க. நான் காத்து கொண்டு வாழக்கூடியவன் நான் இந்த இடத்துல கேக்குறேன். நான் விஷயத்தை பேசுனா சரியா இருக்க மாட்டியா? நான் என்ன கேட்டேன்? மூதேவி இருக்காளே அவளுக்கு என்ன வாகனம் கேட்டேன். என் முகத்துல முடிச்சிட்டு ஒரு காரியத்துக்கு போனா அத்தோட அவன் செத்தான் அப்படின்னு சொல்றது இல்ல. நல்லா இருக்கான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? அப்படிப்பட்ட ஆளை பார்த்து மூதேவின கையை நட்டுரு வழிநாகம் தங்களை தவறா சொல்ல முடியுமா? 30 தேவிகள் இந்த உலகத்தில் உண்டு. யார் யார் 30 தேவிகள்? அது அலைமகள், கலைமகள், மலைமகள். அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லுவோம். அதே சமயத்துல மூவேந்தர்கள் இருக்காங்க. யார சொல்லுவா? சேரன், சோழன், பாண்டியன். அது போல சேர, சோழ, பாண்டியன் சொல்லி அவர்கள் 3 வேந்தர்கள் சொல்றோமா இல்ல மூவேந்தர்கள் சொல்றோமா? மூவேந்தர்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. அப்ப 3 வேந்தர்கள் சொல்வது கிடையாது, மூவேந்தர்கள் சொல்றோம். அது போல அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று 3 தேவின்னு சொல்லாம அவ மூத்த தேவி போல நீ ஒரு மூதேவியா இருக்கிய, 3 சேர்ந்த தேவியா அப்படின்னு பெருமையா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ பொழைச்சுக்கோயா? என்னத்தா? நான் மட்டும் என்ன உங்களே அப்ப எரும மாடு சொன்னேன். அப்புறம் எதை சொன்னீங்க? சபைக்கு நல்ல நாகரிகமா நல்ல அழகா இருக்கீங்க. சரி உங்களை போய் எரும மாடுன்னு சொல்ல முடியுமா? பேச்சு வாக்குல சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல சம்பந்தம் தான் இருக்குமா அப்படி சொன்னா? அதுக்கு என்ன வாகனம்னு கேட்டீங்களே. அதுக்கெல்லாம் ஒரு சில பேர் வருவாங்க, அதே நேரத்திலேயே வருவாங்க. சரி நானும் நாரதர்ன்ட்டு அந்த மாதிரி ஆளுகளை பார்த்து எரும மாடு அப்படின்னு சொன்னா அது ஒத்து வரும். வேற என்ன உங்களை சொன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடும். நான் அதனால நான் என்ன சொன்னேன்னா, என்ன சொல்றியா? சிவனுக்கு காளை மாடு வாகனம் இருக்குல்ல, அது போல எரும மாடு இருக்கே, அது யாரோட வாகனம் தான் கேள்விதான் கேட்டேன். அப்படி கேட்க வரீங்களா? அத கேட்கணும். நான் உங்களை பார்த்து மூதேவின்னு தப்பா சொல்லுவேனா? எல்லாரும் ஒரு தெய்வம் இருக்கே, அது போல மூதேவின்னு ஒரு அம்மா இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு என்ன வாகனம் நானும் கேள்வி கேட்க வந்தேன். பழனி மலை போயிருக்கீங்களா? ஆமா. பழனி மலையில படியில ஏற முடிஞ்சவங்க ஏறி போயிருவாங்க. கண்டிப்பா. ஏற முடியாத கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கல்ல, சரி, அவங்களுக்கு தனியா ஒரு பாதை இருக்கு. யானை பாதைன்னு ஒண்ணு இருக்கு. யானை பாதைன்னு சொல்லுவாங்க. ஆமா இருக்கு. அதுல நீங்க ஏறி போகும்பொழுது கூடவே நம்ம கூட ஒரு கூட்டம் ஏறும். ஆமா பாத்திருக்கீங்களா? என்ன கழுத கூட்டமா? அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கழுதை தான் மூதேவிக்கு வாகனம். போதுமா? அப்ப கழுதை என்பது மூதேவிக்கு உண்டான வாகனம். இப்ப நிறைய அவசரம் பேசுறீங்க, ஒவ்வொரு விஷயத்தை பேசினாலும் பசுமாடு நீங்க பாத்திருப்பீங்க. பசுமாடு காமதேனு லட்சுமியினுடைய அம்சமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பசுமாடு சாடையில இருக்கக்கூடிய எரும மாடை பத்தி கேட்டீங்களே, உயிரை பிடிக்கக்கூடியது யாருக்குரிய வேலை? யம தூதர்களோட வேலை. யம தூதர்கள் வேலை. யாரு சொல்லி அவர் பிடிப்பாங்க? நீங்க உடனே அப்படி சொன்ன உடனே நான் யமனோட வேலைமே நீங்க உடனே இல்ல ஒன்னு சுதாரிப்பா இருக்க. சுதாரிப்பு ரொம்ப அவசியம். உயிரை பிடிக்கிறது அவங்க யார் சொல்லி உயிரை பிடிக்கிறாங்க? யமதர்மன் சொல்லி அவங்க பிடிப்பாங்க. யார் சொல்லி பிடிக்கிறாங்க? யமதர்ம. அந்த யமந்த இந்த எரும மாடுக்கு சொந்தக்காரன். ஓ என்னைய நானே கேள்வி கேட்டுட்டு
ஏன் வாயிலே பதில் சொல்ல வைக்கிறீரு? உங்களுடைய திருப்ப அப்படிமா அப்படி கத்து கொடுத்தது உங்க தொழில் நுணுக்கமா? நீங்க காட்டுறீல்ல. வேதத்துல வேதம் 4, சாஸ்திரத்துல 6, புராணத்துல 18, கலைகளத்துல 64, தர்மங்களத்துல தர்ம 32, ஆகமங்களத்துல 28, உபவேதங்களத்துல 4, உலகங்களத்துல 14, யுகங்களத்துல 4, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருபசிக்கு உதவாத, அன்னம், தாகத்தை தீர்க்காத, தண்ணீர், தரித்திரம் அறியாத, வெந்நீர், கோபத்தை அடக்காத, வேந்தன், குறுமடி கொள்ளாத, சீடன், பாவத்தை தீர்க்காத. தீர்த்தம். ஓ அப்படி வேகமா வரணும். அப்படி அந்த வேகத்துக்கு நீங்க வரணும். ஏன் வேகத்துக்கெல்லாம் ஈடு கொடுக்கிறது ரொம்ப சிரமம். ஏன் வேகத்துக்கு நீங்க எடுக்கிறது ரொம்ப சிரமம்ன்றேன். உழைச்சோடல இந்த வேகத்துல போகாதீங்க. பாத்து இருந்துக்கங்க. ஏன் என்னன்ற என்ன வேகத்துல? நான் நினைச்சேன்னா 100ல போவேன். 100ல போற தப்பு இல்ல வடிநாயகம். பின்னால 108 வந்து அடிக்கிட்டு போயிராம பார்த்து சூதனமா பழச்சுக்க. யாரும் ஒரு பிள்ளையும் கை தட்ட கூடாது சொல்லிட்டு. ஒருவேளை தட்டணும்னு என்ன வந்துச்சுன்னா எனக்கு மட்டும் தட்டுங்க. வயித்தெரிச்சல் கெட்ட என்ன தட்டுறதே 2 பேரு. அதை யார் தட்ட உனக்கு என்ன பிரச்சனை? பேச்சுல வந்து காலப்பிரமாணம் இருக்கணும். அது ஆங்கிலத்துல டைமிங் சொல்லுவாங்க. ஆமா. பாட்டு பாடும்பொழுது அது தெரிஞ்சவங்க கண்டிப்பா எப்படிப்பட்ட பக்கமேளம் வந்தாலும் தப்பிச்சிருவாங்க. உண்மைதான். பேசும்பொழுதும் இது தெரிஞ்சவங்க எப்படிப்பட்ட இடத்துல கைதட்டு வாங்கிடுவாங்க. சரி. அப்போ உங்கள்கிட்ட அந்த காலப்பிரமாண பேச்சு சரி நல்லா இருக்கு, நல்லது. 100ல போக வேண்டிய உடனே 108 பின்னால் வந்து அள்ளிட்டு போயிடாம பார்த்துக்க, பொருத்தமாக இருக்கு. இப்படி தான் பேசணும். ஆனால் அவசரப்பட்டுறக்கூடாது. ஏன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க, இப்போ கவனிச்சிருக்கீங்களா, மாமியார் மாமியார்கிட்ட போய் மருமக சொல்லுவா, ஐத்த உங்கள் மயன் சொன்ன வச்சே கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னா அங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மாமியார் சொல்லுவாங்க, அனுபவசாலி இல்லை, அவங்களும் மருமகளாக இருந்து மாமியாரானவங்க தானே, அவங்க சொல்லுவாங்க, விட்ரி வாய்க்காலில் கிட்ட கழுதைய அது போக்கில் தான் விட்டு திருப்பணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த நிலைமை உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. யாருக்கு இந்த நிலைமை? உங்களுக்கு தான். அப்படி என்ன நிலைமைக்கு நான் போயிட்டு நீங்க பாத்தீங்க? 108 சொன்னீங்கல்ல. ஆமா. நாரதர் எப்ப தோன்றியவர்? நாரதர் இந்த பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியதோ அப்போது தோன்றியவர். 108 எப்ப வந்தது? அது சமீப காலமாக வந்தது. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காயா? யாரு நீ? அறிவத்தை அவுச்சிட்டு நான் பேசிட்டு இருக்க? நான் பார்த்து அறிவு இருக்காங்க. நான் அறிவோட தான் பேசிட்டு இருக்கேன். அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கேன். நாரதருக்கும் என்னமா பிரச்சனை? நாரதருக்கும் 108க்கும் சம்பந்தம் இருக்கா? என்னங்க நியாயத்தை பேசணும். 100ன்னு நான் சொன்னேன், 10ஓட இன்னொரு 10 சேர்த்தா 20, 20ஓட இன்னொரு 10 சேர்த்தா 30. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே போனோம்னா என்ன சொல்லுவோம்? வேகத்தினுடைய கணக்க சொல்லுவோம். வேகத்தினுடைய கணக்க சொல்லுவோம். அதே நேரத்தில் 10ஓட 10 சேர்ந்தா அதிகம். சரி சொல்லுவோம். அது சுருக்கமா நான் என்ன சொன்னேன், 100ல போவேன்னா நான் கொஞ்சம் வேகமா பேசுவேன், அதை விட கொஞ்சம் அதிகமாகவே பேசுவேன் அப்படிங்கிறத சூட்சமா உங்களுக்கு 100ல போவேன்னு சொன்னேன். நான் சொன்னேன்னா விளக்கம் இருக்கு. சரி, நீங்க 108ல வந்து அள்ளிட்டு போயிடாமன்னு சொன்னீங்கல்ல, விளக்கம் சொல்லுங்க பாப்போம். அத்தா வழினாக்கா உங்க பஞ்சாயத்து பிரச்சனை போய் இதுதானா? நீ 10, 20, 30 மாதிரி 100 நீ சரி 108 அழிப்புற பேச்சு வாக்கல சொன்னேன். ஒரு விஷயம் தெரியுமா? என்னமா? அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விளக்கம் சொன்ன அவசியம் இல்லை. ஆனா சபைக்கு வந்துட்டா ஒரு வார்த்தையை சொன்னோம்னா சரிமா, அதுக்கு சரியான விளக்கம் தெரியாம பேசக்கூடாது. யாரும் சொல்லக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன், விளக்கம் தெரியாம நான் ஒண்ணும் சொல்ல கிடையாது, தெரிஞ்சுதான் அப்படி சொன்னேன். எப்படி சொல்றீங்க? 100 நான் சொன்னது வேகம், ஆனா 108 எப்ப வந்தது? நாரதர் எப்ப வந்தாரு? 108க்கு நாரதருக்கு சம்பந்தம் இருக்கா அப்படி நீங்க கேக்குற வழினாக்கா நான் கேக்குறேமா, பூலகத்துல எத்தனை சித்தர்கள், உலகத்துல எண்ணற்ற சித்தர்கள், எத்தனை ரிஷிகள், எவ்வளவு பேர் இருக்காங்க? சித்தர்களா எவ்வளவு பேர் இருக்காங்க? அது எண்ணில் அடங்காத சித்தர்கள் இருக்காங்க. எண்ணில் அடங்காத சித்தர்கள் இந்த உலகத்துல உண்டு. ஆனா இருந்தாலும் நம்ம வகைப்படுத்தி சொல்லும்போது எத்தனை சித்தர்கள் சொல்றோம்? 18 சித்தர்கள்னு சொல்றோம். 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆமா. நட்சத்திரங்கள் எத்தனை இருக்கு? அதுவும் எண்ணில் அடங்காத இருக்கு. எண்ணி அடங்காத நட்சத்திரங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம எத்தனை நட்சத்திரம்னு இன்னைக்கு வகைப்படுத்தி கொடுத்திருக்கோம்? நம்ம வந்து 27 நட்சத்திரம் தான் குறிப்பிட்டு வச்சிருக்கோம். 20 ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்க்கணும்னா நட்சத்திர கணக்கு எடுத்தோம்னா அவங்க 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கார்களா இருப்பதுதான் உண்மை. அதனால 27 வகைப்படுத்திருக்கான். ஆமா. இப்ப பெருமாளுடைய நாமங்களை சொல்லும் பொழுது எத்தனை நாமங்கள் இருக்கிறது? அது எத்தனையோ இருக்கு. 1000 கோடி நாமங்கள் இருக்கட்டும், அத்தனை நாமங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட வகைப்படுத்தி பெருமாளுடைய நாராயணுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகைப்பாடு வச்சு சொல்றோமே, அந்த குறிப்பிட்ட வகைப்பாடு எத்தனை? அது வந்து 1008 அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க குறிப்பிட்டுன்னு சொன்ன பிறகு
அது வந்து 108 தான். எத்தனை இருக்கு? 108. இந்த 108 யாருக்கு இருக்கு? பெருமாளுக்கு உண்டான மந்திரங்கள். பெருமாள் இருக்கும்போது பெருமாள் பேரை 108 சொன்னா உனக்கு என்ன பஞ்சாயத்து? நீ எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? போமா. இப்ப 108க்கு நீ சொன்னியமா, நான் கேக்குறேன் நவக்கிரகங்கள் இந்த உலகத்திலேயே அழிக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவன். உண்மைதான். படைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா பிரம்மன் தான். காக்கக்கூடிய தெய்வம் என் பாட்டே நாராயணன். அவர்தான் ஆபத்து பாண்டவன் அநாத ரட்சகன் அப்படின்னு பெருமை இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், நவக்கிரகங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? 9 இருக்கு. ஆமா, நவக்கிரகங்கள் 9. ராசிகள் எத்தனை இருக்கு? ராசிகள் 12. 12 ராசிகள். நவக்கிரகம் 9, 12 ராசிகள். நட்சத்திரம் எத்தனை இருக்கு? நீங்க 27. 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரம் 12 ராசி 9 நவக்கிரகம் இதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா 48ன்னு வரும். வருமா? 48 வரும். இந்த உலகத்துல மனிதனாகப்பட்டவன் ஒரு ராசிக்குள்ளத நம்ம பிறக்க முடியும். 12க்குள்ள ஒரு ராசியில. அதே சமயத்துல 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரமாத்த இருக்க முடியும். அதே சமயத்துல 9 நவக்கிரகத்துல ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் என்பது கண்டிப்பா இருக்கும். அதே சமயத்துல 60 வருடங்கள் என்பது இந்த உலகத்துல வைப்படுத்தி கொடுத்தானே இல்லையா? கொடுத்திருக்கோம்ல. அந்த 60 வருஷத்துல ஒரு வருஷத்துல தான் இவனால பிறக்க முடியும். பிறந்திருப்போம்ல. இப்ப ராசிகள் 12, கிரகங்கள் 9, நட்சத்திரம் 27, இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 48 வரும். அதே சமயத்தில் 60 வருஷத்தை சேர்த்தீங்கன்னா 60 48 108. இந்த 108 சம்பந்தம் இருக்கா? அப்புறம் 108 சம்பந்தம் இப்ப கேட்ட கல்வி சரியா இருக்கா? உண்மையிலே நான் கூட உங்களை என்ன பண்ண நினைச்சேன். இப்படி எல்லாம் எல்லாமே ஞானம் இறைவன் கொடுத்தது. ஆனா எப்படின்னு கேட்டு நீ ஒரு நாடகம் போடுற பாத்தியா? அங்க நிக்கிற மணி முத நீ வளச்சுக்கல. இல்ல அதாவது மூளைய வந்து என் பக்கத்துல நின்னா சரி 100 கிலோமீட்டர்ல சுத்த விட்டுக்கிட்டே நிக்கணும். நல்லது இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் அசந்தா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உண்மைதாங்க. இந்த உலகத்துல மின்சாரம் பாயிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கையை வச்சு பார்த்தாத்தே தெரியும். அப்ப கையை வச்சு பாக்குறதுக்கு அது மின்சாரம் தெரியாது. ஆக தீ சுடுறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சுட்டவனுக்கு மட்டும்தான் அனுபவம் தெரியும். நான் எப்படின்னா நல்ல படகையும் நடிகத்தை செய்யக்கூடியவன், ஓட்ட படகா இருந்தாலும் அதுல ஒட்டு போட்டு கொண்டு போய் சேர்த்துருவேன். அதை பாத்துக்க தப்பு இல்ல. வித்தியாசமான ஆளா இருக்கீல. அது தர்மம் தானே. இவ்வளவு சவுடால் பேசுறீங்கல்ல. உங்க தேவலோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேலை இருக்கு. சரி, உங்க அப்பா பிரம்மனுக்கு என்ன வேலை? பிரம்மனுக்கு படைக்கக்கூடிய வேலை. என்ன? சிவனுக்கு அவனுக்கு அடிக்கக்கூடிய வேலை. மகாவிஷ்ணுக்கு காக்கக்கூடிய வேலை. கலைவாணிக்கு கல்வியை கொடுக்கிறது. லட்சுமிக்கு செல்வத்தை கொடுக்கிறது. சக்திக்கு சத்தியை கொடுக்கிறது. வாயுவுக்கு காற்றை கொடுக்கிறது. வருணனுக்கு மழையை கொடுக்கிறது. யமனுக்கு உயிரை பிடிக்கிறது. சித்திரகுப்தனுக்கு யாரு கணக்கு எழுதுற வேலை. சரி, சும்மா கிடக்கு. அதே ஊரு காசு உனக்கு சும்மாவா இருக்கு? பெருமையா சேர்க்கணும்ல. அவங்க குடுக்குறாங்க, நான் வாங்குறேன். வலிக்குது. நான் கேக்குறேன், குடுக்குறா வாங்குறா சரியா தான் பேசுறீங்க. ஆரம்பத்துல பொன்னாட ஊத்துறது எதுக்கு நீங்க சொன்னீங்களே, பேசமான கவனிச்சுட்டே இருந்தேன். அதான் பேசுனீங்க. பொன்னாட ஊத்துறது எதுக்கு நீங்க? எதுக்கு வந்து அவங்கள கௌரவிக்கிறதுன்னு? கௌரவிக்கிறதே. இப்ப ஏற்கனவே நீங்க ஒரு ஆடை ஓட்டு வரீங்க. ஆடை போட்டதுக்கு மேல ஒரு பொன்னாடை கொண்டாந்து புத்துறான்னு வச்சுக்கோங்க. ஆடை எல்லாமே நீங்க வந்தீங்க இல்லையே? ஆடோட தான் வந்தீங்க. ஆடை ஓட்டுற உங்களுக்கு எதுக்கு ஒரு ஆடையை போத்தி விடுறாங்க? அது மரியாதைக்காக மட்டும் இல்ல. எப்பயுமே போத்தி இருக்கதே மரியாதைன்னு ஊருக்குள்ள போத்தி காட்டுறாங்க. அதுக்குதான் பொன்னாடை ஓத்துறதே. இந்த பொன்னாடை ஏன் போத்துறா? எதையும் மறைச்சு வச்சுக்கிட்டா யாருக்கும் சிறப்பு இப்படின்னு காட்டிட்டா பஞ்சாயத்தா போயிடும் அப்படின்னு காட்டுவதற்காக. நீ சாமியாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். சரி, ஆனா முடி சவள புத்தில இருப்பீர்னு இன்னைக்கு எனக்கு தான் இல்ல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். விஷயத்தை சொல்லணுமா இல்லையா? 4 பேர் தெரிஞ்சுக்கணும்ல. இப்படி போர்த்திக்கிட்டு தான் வரணுமோ? போர்த்தினா சிறப்புனா என்ன அர்த்தம்? எதையுமே மூடிக்கிட்டு இருந்தா சிறப்புன்றது. நீங்க பரவாயில்ல, காட்டக்கூடிய பெருமைகள் இருக்கு. ஒரு சில நாரதர் வர்றாங்க. சரி, எங்களை விட மோசமா வந்து இப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. அது என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு அப்புறம் போத்தி விட்டு தான் விடணும். அவங்க போறால போயிட்டு போட்டு வர்றதுக்கு முன்னால இந்த பொன்னாடைக்கு அப்புறமா ஒரு பாட்டு ஒண்ணு செந்தமிழ் செல்வி பாண்டியன் என்ன பாடுனீங்க? என்ன பண்ண? முருகனை பத்தி ஒரு பாட்டு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பாடுனே. அடுத்த வரி ஒண்ணு பாண்டியல. திருச்செந்தூரிலே வேலாடும் பாட்டு திருப்புகழ் பாடியே கடல. பாட்டு நல்லா தான் இருக்கு. பாட்டு நல்ல பிரச்சனை. நீ வசனமா சொன்னாலும் பாடினாலும் சூலமங்கல சகோதரிகள் பாடினது. ஆமா, 2 பேர் சேர்ந்து பாடின பாடலாம். நான் ஒரு பொம்பளை பாடி இருக்கேன். அந்த 2 பொம்பளையும் கிளவியா போயிட்டாங்க. நீ ஒரு பொம்பளை பாடி இருக்க. ஆக இல்லையா? என்னது 2 பொம்பளை பாடி இருக்க அப்படினாங்க. அந்த 2 பொம்பளையும் பாடி கிளவியா போயிட்டாங்க. ஆனா நீ பாடி இருக்க நல்லா. சரி, இருந்து போட்டோம். இப்ப பாட்டு பாடின விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பேசக்கூடிய பெருமைக்கு மத்தியில திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடிய கடலாடும் அப்படின்னு நல்லா பாடுங்க. பாட்டை நான் ஏத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல. இப்ப இடவல்ல திருச்செந்தூரிலே வேளாடும் ஒரு வரியை வச்சு பாடினீங்கல்ல. ஆமா, அவங்க பாண்டாங்க. அப்படி பாட்ட பாடினாலும்
அந்த பாட்டை நீங்க பாடினீங்கல்ல. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, திருச்செந்தூர்ல வேலை அடிச்சு நீங்களே, திருச்செந்தூர்ல வேலை எங்க அடிச்சு? என்னையா கொடுமையா இருக்கு? என்னம்மா பாட்டு பாட நீ தானமா பாண்ட? ஏதா திரைப்பட பாடல அந்த அம்மாங்க பாடினாங்க. சரி கேட்டேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச நான் வணங்குறவருடைய பாடலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை எடுத்து நான் தேர்ந்தெடுத்து பாடுறேன். அதே பாட்டை கூறப்பட்டு சேலன வாங்கி தரேன் பெட்டிக்காரன் ஏன் அப்படி பாடுறீங்க? சபையில் அப்படி பாடக்கூடாது. நீங்க வாங்கி தந்த மாதிரி பாடல் மட்டும் வாங்கி நோட்ட சொல்ல தனிச்சுல, அப்ப மட்டும் மாத்தி பேசுனீங்கல்ல, அப்ப இத மட்டும் ஏன் பாடுறீங்க? ஓ, தூங்குறதே கிடையாது, தூக்கமே வராது, தூங்கா பிறவி. என்ன அடுத்தவங்க என்ன பண்றாங்கறத கவனிக்கிறதே வேலை. கவனிப்பு இல்லைன்னா வாழ்க்கை வீணா போயிருமா? வாழ்க்கையில ரொம்ப தூக்கம் அவசியம் தான், ஆனா தூக்கத்தை காட்டிலும் கவனம் ரொம்ப அவசியம். என்ன அந்த பக்கத்துல அதிகமா இருக்கு உங்களுக்கு, இந்த பக்கம் வாங்க. ஓ இது வரையா? இல்ல இங்க போனா மூட கிளகிளையா பிரியுது உங்களுக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருச்செந்தூர்ல வேலாடும்னு இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? பாட்டை நீங்க பாடி இருக்கீங்க, பாட்டு இருந்துச்சு பாடுனே. அந்த திருச்செந்தூர்ல வேலாடுன்னு பாட்டை பாடுனீங்களே, திருச்செந்தூர்ல எங்க வேலாடுச்சுன்னு புள்ளி வச்சிருக்கேன், வள்ளி நான் வச்சிருக்க சின்ன புள்ளி வள்ளி. ஆமா அப்படியா? கிள்ளி எடுத்து போடுவேன் தெரியுமில. தப்பு இல்லையா? கிள்ளி எடுத்தாதானே நல்லதே. நீங்க முருகனுடைய பக்தினா சரி, முருகனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். உண்மைதான், தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் இல்லையா? நீங்க யாரோட பக்தர்? பெருமாளுடைய பக்தன். பெருமாள் பக்தர் தானே? கண்டிப்பா. பெருமாள்னு சொல்றது ஒண்ணுதான், மகாவிஷ்ணு சொல்றது ஒண்ணுதான். ஆமா. இப்ப மகாவிஷ்ணு வச்சுக்கிடுவோம் பேச்சு. அழகர் மலை போயிருக்கீங்களா? நம்ம ஏன் ஒரு பக்கத்துல இருந்து போயிருக்கேன் நினைக்கிறேன். அழகர் மலை எங்கமா இருக்கு? உங்க பக்கத்துல தான் அழகர் மலை இருக்கு. அந்த அழகர் மலையில பெருமாள் என்ன கோலத்துல இருக்காரு? நின்ற கோலத்தோட அருள்வாடிக்கிறார். நின்ற கோலத்துல இருக்காரு. ஆமா. அங்க போனா தரிசனம் பண்ணலாம். சரி. ஸ்ரீரங்கம் போறீங்க. ஆமா. ஸ்ரீரங்கத்துல பெருமாள் என்ன கோலத்துல இருக்காரு? பார்க்கடல்ல பள்ளி கொண்டார் போல இருப்பாரு. சயன கோலத்துல ஆமா படுத்த நிலையில இருக்காரு. உண்மைதான். இன்னைக்கும் கீழச்செவல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. சரி. திருப்பத்தூர் பக்கத்துல. அதுக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு இரணியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே பெருமாள் தனிச்சன்னதியில அமர்ந்த கோலத்துல மகாலட்சுமி மடியில வச்சுட்டு இருப்பார். நரசிம்மர் வடிவம் மாதிரியே இருக்கார். ஆமா. தெரியா? சரியா? இது ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்காரு. ஆமா. அழகர் மலையில நிக்கிறாரு. சரி. இரணியூர்ல உட்கார்ந்து இருக்காரு. ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்காரு. ஆனால் அமர்ந்து நின்று படுத்த 3 கோலமும் ஒரே ஆலயத்துல பெருமாள் இருக்காரு. எப்படி? 3 கோலத்தோட? அப்படி 3 கோலத்தோட ஒரே இடத்துல இருக்காரா? உங்க மதுரக்காரரு ராமதாஸ்னா அவங்ககிட்ட நாங்க சண்டை ஓட்டோம்னா நீங்க அவங்களுக்கு ஏத்துக்கிட்டு வருவீங்களா என்கிட்ட சண்டைக்கு? ஐயா அப்படின்னாக்கா யாரா இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு பதில். அவரவர் திறமைக்கு தான் பரிசு. பெரிய ஆளு சின்ன ஆளு அப்படின்ற வர இங்க கிடையாது. வாதி பிரதிவாதி. நீங்க பேசக்கூடிய பச்சை பொறுத்து உனக்கு பெருமை, நான் பேசுற பச்சை பொறுத்து எனக்கு பெருமை. நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், சண்டை ஓட்டுக்குவோம், தப்பு இல்ல. நாளைக்கு ராசி ஆகிக்குவோம். வாய் சண்டை அது வேற இருக்கும். அப்புறம் ராசி ஆகிருவியா? பார்த்து எல்லா ராசியும் நல்ல ராசியா போயிடாது, கவனமா இருந்துக்கங்க. சரி சரி, நல்லா பேசுறீங்க. அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில முருகனை பத்தி என்கிட்ட கேட்டீங்கல்ல? சரி. ஆமா. பெருமாளை பத்தி உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். முருகனை கேட்டா நீங்க பெருமாளை கப்பிய. ஆமா. இப்ப பெருமாளை கேட்டறதுல முருகனை கட்டியல, தப்பு இல்ல. இந்த இடத்துல முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஒரு புள்ளியை வச்சோம்னா ஒன்னு புள்ளியை எடுக்கணும் இல்ல அழிக்கணும் இல்ல கோலமாவது போடணும். ஆமா. நான் வச்ச புள்ளியை நீங்க என்ன எடுக்கவும் இல்ல அழிக்கவும் இல்ல, ஒண்ணுமே பண்ணல. அதுக்குள்ள மறுப்பு கேள்வி வந்துட்டிய. ஏன்னா ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலா மாறுமா? கிடையாது, பதிலா மாறாதுல. அப்புறம் நான் கேட்டதை கேட்காம நீ என்ன மறுப்பு கேள்வி கேக்குறேன்டா? இல்ல அறிவாளியா இருந்தா பதில் தெரிஞ்சவங்க யாரு வேணாலும் சொல்லலாம். முதல்ல கேள்வி கிட்ட தான் பதில் சொல்லணும், 2வது கேள்வி கிட்ட தான் முதல்ல பதில் சொல்லணும். அப்படி ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? அப்படி கிடையாதுங்க. பதில் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் சொல்லலாம்ல. பதில் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் சொல்லலாம். அப்ப உங்களுக்கு தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே. நான் கேக்குறேன், நெத்தியில நீங்க போட்டுக்கிறது என்னது? பட்டை. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம். பசுபதி பாசம். பசுபதி பாசம். இப்ப பாசம் பதி அப்படினு சொல்லி நம்ம அழகப்படமா சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. பசுபதி பாசம்ன்றிய பாசம் பதி. நீங்க நெத்தியில என்ன போட்டுறீங்க? நான் போட்டுக்கிறது ராமா. ராமமா நாமமா? நாமம் தாங்க. நாமம்ன்றது பேரு. உங்களுடைய திருநாமம் என்னன்னு கேக்குறது. அர்த்தன் ராமம் பிரம்மம் என்பது ராமத்தின் அடையாளம். ரொம்ப பேத்துக்கு ராமமா நாமமான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி வித்தியாசங்களா இருக்கு. அப்ப அத்தன் மால் பிரம்மம் அப்படின்னு இருக்கு பெருமை. அப்ப அத்தன்னா யாரு? அது வந்து சிவனை குறிக்கக்கூடியது. சிவன். மால்னா யாரு? அது பெருமாளை குறிக்கிறது. பிரம்மம்னா யாரு? பிரம்மம்னா பிரம்மனை குறிக்கிறது. பிரம்மனை குறிக்கிறது. பிரம்மனை குறிக்கிறது. அப்ப மும்மூர்த்திகளையும் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப சரியா தானே சொல்றான். ஆமா. இப்ப நீங்க பேச்சு வாக்குல ஒன்னு சொன்னீங்க,
வார்த்தைகளை கூடிய ஒருத்தருக்கு படைவீடு இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு படைவீடு இருக்கும் போது முருகப்பெருமான் படைவீடு என்ன சொல்றீங்க? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சாமிமலை அப்படின்னு சொல்லி வருஷப்படுத்தக்கூடிய இடத்துல இதெல்லாம் சிறப்பு இருக்கு. இப்ப ராமாயணத்துல காண்டங்கடத்துல என்ன சொல்றான்? பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு பேசுறோம்ல, உத்தரகாண்டம் இப்படின்னு அது 7வது காண்டம். இப்படி வகைப்படுத்துறோம்ல. ஒருவேளை யுத்த காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், பாலகாண்டம்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? தப்பு. ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொன்னோம்னா கதையே மாறி போயிடும். அதுதான் கேக்குறேன், ஏன் சொல்லக்கூடாதுன்றேன். ஏன்னா பாலகாண்டம்னா புத்திர காமிஷ்டி யாகம் பண்ண மத்தியில அந்த கதை வரும் பாலகாண்டத்துல. அயோத்தி காண்டம்னா ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு நடந்தது. ஆரண்ய காண்டம்னா பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டு காட்டுக்கு போனது. சரி, இப்படி சொன்னோம்னா இப்படி சொல்லி வந்தோம்னா கதை சரியா வரும். அப்ப இத வருஷப்படுத்தி இப்படித்தான் சொல்லணும். அப்படிதான் முறை. அந்த பக்கம் இருந்து சொல்லக்கூடாது. அப்ப இதை எப்படி 1 2 3 வருஷப்படுத்தி சொல்றியோ, நான் கேட்ட முத கேள்விக்கு நீ பதில சொல்லி 2வது கேள்வி வாங்க சொல்லுங்க. இதுக்கு தான் விளக்கம் ஐயா. நான் ஏதோ விஷயம் ஏதோ சொல்ல போறீங்க போல. விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வருஷப்படி இருக்கும் பொழுது நான் கேட்ட வரிசையை முடிச்சுட்டு அடுத்த வரிசையை பேசுவோமே. சரி, இப்படி யோசிக்கணும். தப்பு இல்ல. நீங்க பேசுன, நீங்க சொன்ன மாதிரி நீங்க பேசின விஷயத்துல ரொம்ப எனக்கு பிடிச்சது ஒரு விஷயம். நம்ம சிந்திச்ச விஷயம், நம்ம படிச்ச விஷயம் மற்றவங்கள சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் நம்ம சிந்திக்கத்தக்க விஷயமா இருக்கணும். அந்த விஷயம் அற்புதமா இருக்கு. அதுபோல நான் யதார்த்தமா பாடல் பாடினேன். ஆனா திருச்செந்தூர்ல வேலை ஆடிச்சே எப்ப அப்படின்னு உங்களுடைய கேள்வி இல்லையா? திருச்செந்தூர்ல வேலை ஆடுச்சு எப்ப அப்படின்னா, இப்பெல்லாம் மக்கள் ஆட்சி, அப்போ மன்னர்கள் ஆட்சி. அந்த மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, ஆலயங்கள் இருக்குல்ல, தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஆலயத்துக்கு சிலைக்கு அடியில பாதாள அறை அமைத்து அதுக்குள்ள பதுக்கி வச்சிருப்பாங்களாம் மன்னர்கள். அது மேல சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருவாங்க. இது மன்னர்களுடைய சிந்தனைக்கு. ஏன்னா அதை கொள்ளை போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாதுல்ல. வருவாங்க, சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். இது அதிக பேருக்கு தெரியாது. வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு சில பேருக்கு தான் தெரியும் வச்சு அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ கொள்ளையடிக்கிறதுக்காக கொள்ளையர்கள் அயல்நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஆலயத்துக்காக வர்றாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலையே கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் வரலாற்றில் படிச்சிங்கன்னா இருக்கும். அதுபோல் திருச்செந்தூருக்கு வர்றாங்க. வரும்பொழுது திருச்செந்தூர் செந்திலாண்டவரை பார்த்த உடனே சிலையே முதல்ல அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. சிலைக்கு அடியில் உள்ளதை சிந்தனை வரல, சிலையவே தூக்கிறோம், இதுவே நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு சிலையை ஒரு கப்பலில் வச்சு எடுத்து கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போன உடனே புயல் காற்று பயங்கரமாக வீச ஆரம்பிக்குது. அதில் ஒருத்தர் சொல்கிறார், எப்பா பயங்கரமாக காற்று வீசுது, இந்த சிலையை வச்சுருக்கனால தான் இந்த மாதிரி ஏதோ நடக்குதோ, கப்பல் கவிழ்கிற மாதிரி இருக்குது, சிலையை தூக்கி உள்ளே கடலுக்குள்ளே போட்டுருங்கடா, நம்ம உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே போட்டு போயிடுறாங்க. போன பிறகு இங்கே வர்றவங்க பூரா சிலையை காணமேன்னு ஒரு சிலையை இவங்களாம் மறுபடியும் செஞ்சு அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அங்கே 3 சித்தர்கள் இருந்தாங்க. அதாவது ஆறுமுகநாத சுவாமி, காசி சுவாமிகள், மௌனகுரு சுவாமி அப்படின்னு இருக்காரு. அடே அப்ப நீங்க பதில் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்களோ? ஏமா தெரியாம ஒருத்தன் கேள்வி வைப்பானா? சரி சரி. நிறைய பேர் அங்கே திருச்செந்தூர் போயிட்டு அவங்களுடைய ஜீவ சமாதியை போய் வணங்கிய பிறகுதான் செந்திலாண்டவரே வணங்கணும். அது பேர் தெரியறது இல்லை. இனிமேல் போனவங்க அப்படி வணங்கிடுங்க. அப்போ அந்த 3 பேர் நம்மளுடைய ஆண்டவனை காணுமே, எப்படி எங்கே போனார் என்ன ஆச்சுன்றது தெரியாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சிந்தனையில் படுத்த பொழுது தூங்கிட்டாங்க. தூங்கிய பிறகு இந்த கனவுல 3 பேர் கனவுல, ஒருத்தர் கனவுல அந்த கடலுக்குள்ள போட்டாங்கள்ல முருகன் சிலையை, அந்த சிலைக்கு மேலே வானத்தில் கருடன் பறக்கிற மாதிரி ஒருத்தர் கனவுலையும், அதுக்கு கீழே கடலுக்கு மேலே எலுமிச்சங்கனி மிதக்கிற மாதிரி ஒருத்தர் கனவுலையும், 2க்கு இடையில முருகப்பெருமானுடைய வேல் இப்படி ஆடுவதாகவும் 3 பேர்த்து கனவுலையும் 3 விதமாக காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான். நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. படகு எடுக்கிறாங்க, போகிறாங்க, எலுமிச்சங்கனி மிதந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்துட்டாங்க, மேலே கருடன் வட்டமிடுது, அந்த இடத்துல வேல் ஆடுனதை பார்த்து சரியாக அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி
கடலுக்குள்ளே போய் அந்த சிலையை எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் பிரதிஷ்டை செஞ்சு செந்தில் ஆண்டவரை இங்கே வச்சாங்க. அதான் இன்றைக்கும் திருச்செந்தூர் போனீங்கன்னா எல்லா கோயிலையும் ஒரு முருகன் தான் இருப்பார். திருச்செந்தூரில் மட்டும் 2 முருகனுடைய சிலைகள் இருக்கும். அப்போ திருச்செந்தூரில் வேலை ஆடிச்சு. எப்போ ஆடிச்சுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான செந்தில் ஆண்டவரை கடலுக்குள்ளே போட்ட பொழுது அவர் கடலுக்கு மேலே வேலு ஆடிச்சு. ஆனால் அந்த அம்மா எதுக்காக பாடினாங்களோ தெரியல. ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு வந்து நிற்கிறிய பத்தியல நல்லா பேசுறமா உன் தொழில் நுணுக்கத்தை ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படி இப்படி இப்படின்னு போயிட்டு ஏதோ ஒரு பதில் மாதிரி கொண்டாந்து சோடனை பண்ணி வந்து சொல்ற பாத்தியா, அந்த திறமை உனக்கு மட்டும் இருக்கு. பெருமையா பேசுற சிறப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன், சொல்லாம இருந்திருந்தா. ஆனா நீ சரியா சொல்ற, நல்லா படிச்சிருப்ப போல. அந்த பெருமையில இருக்கு. என்ன அர்த்தம்? நான் இருக்கட்டுமா? இப்ப என்ன கட்டிய இறைவனுக்கு 3 நிலை, ஒன்று நின்ற கோலம், இன்னொன்னு கிடந்த கோலம், இன்னொன்னு அமர்ந்த கோலம், மொத்தம் 3 கோலம். ஆனால் முக்கோலம் சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடியவர் எங்க இருக்காரு கட்டியனா? வாழ்ற வாழ்க்கையில எல்லாருக்கும் சிறப்பை சேர்க்கணும். தான் அழிந்தாலும் இந்த சமுதாயம் ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நன்னடத்தை ஆட்ட இருக்கோ அவன் தான் பெரிய ஆள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்பியை சந்திப்பதற்காக ராமானுஜன் போய் கொண்டிருக்கிறார். நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னாரா. அவன் பார்த்திருக்கேன், நான் செத்தப்பனாலவா அப்படின்னு அனுப்ப. மறுபடியும் போயிருக்காரு, நான் செத்தப்பனாலவா. சரி, அடுத்த முறையும் நான் செத்த பிறகு நான் ராமானுஜன் வருகிறேன் அப்படின்னா, நான் ராமானுஜன் நான் செத்த பண்ணாலவா அப்படின்னு மறுபடியும் இவர் சொல்ல. மறுபடியும் போக நான் ராமானுஜன் வந்து இப்படின்னு மறுபடியும் 17 முறை வந்தாராம். 17 முறை வந்து கடைசியாக அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை கூப்பிட்டு மந்திரோபதேசம் செய்தார். என்ன மந்திரம்? ஓம் நமோ நாராயண நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்தாராம். சொல்லும் பொழுது சொன்னாரா, இந்த மந்திரத்தை நீ இதோட வச்சுக்கிட்டு விட்டுறாத, இந்த மந்திரத்தை உன்னை தவிர வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி நீ சொன்னீன்னா உனக்கு நரகம் தான் கிடைக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா ராமானுஜர் பார்த்தாரா, எனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த கருத்தை மக்களுக்கு இறைபக்தியை ஏற்படுத்த வேண்டும், ஆன்மீக சிந்தனை தூண்டணும் சொல்லி திருக்கோசியூர் கோபுரத்தின் மேல் அமர்ந்து நம்பி அவனுக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை ராமானுஜர் சொன்னாராம். ஓம் நமோ நாராயண நமகனு மக்கள் ஒன்று கூட்டி சொன்னாரா. ஏன்? தான் இந்த உலகத்தில் நரகம் அடைந்தாலும் மக்கள் அனைவரும் நற்பை நடைபெற்ற நோக்கத்தோடு சொன்ன அந்த திருக்கோஷ்டியூர்ல தான் சௌமிய நாராயண பெருமாள் வீட்டுக்குரிய இடத்துல தான் முக்கோணத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய பெருமாள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில திருக்கோஷ்டியூர். ஏன்? உலகத்தில் உள்ள தேவருடைய திருக்கை என்று சொல்லக்கூடிய துன்பத்தை போக்கிய தலம், திருக்கை ஓட்டிய தலம். அதனால திருக்கோட்டியூர் பேரு. அதுக்கடுத்து திருக்கோஷ்டியூர் இரணியனுக்காக கோஷ்டியோடு அமர்ந்து பேசிய ஸ்தலம். நீ கேட்ட அந்த இடம் தான் முக்கோணத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பான இடம். அத்தாடி அத்தா, நானும் பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பிராடுகளை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கெஜ பிராடு இன்னைக்கு தான் பார்க்குறேன். யாரு அப்படின்னு சொல்லலாம்னு தான் நானும் பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதனால சரியான பதில் அதெல்லாம் மறுத்து பேசக்கூடாது. நல்லா பேசுறீங்க. ஏதோ 5 ரெண்டு படுது இல்ல, பரவாயில்ல. என்னமா பேச்சுவாங்க நீ பேசுற? அப்ப நல்லா இருக்குப்பா. அப்படியே பேசிருக்கேன் சொல்ல முடியும். 5க்கு 2 படுதுன்னா என்ன அர்த்தம்? போத ஒரு வார்த்தைகளை பேசும்போது நீ என்ன ஆரம்பத்துல சொன்ன, கீழே உட்கார்ந்து என்ன வேணா பேசிக்கலாம், மேடையில பேசும்போது ரொம்ப சரியா பேச முடியும். 5க்கு 2 படுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப 3 படுதா இருக்கா? அப்படி இல்லங்க, நான் வணங்குறேன் முருகன். சரி, அவருடைய அப்பா இருக்காருல்ல, ஆமா, அவருக்கு எத்தனை மந்திரம்? அவருக்கு சிவாய நமக என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம். நம சிவாய. ஆமா, நம சிவாய தான். நம சிவாய அப்படிங்கிறது தானே 5 எழுத்து தானே? ஆமா. அதுல சிவசிவா அப்படி 4 தடவை இல்ல. சரி, சிவ சிவான்னு 2 இடத்துல சொல்றீங்க. அப்படி சொன்னா 4ஆ மாறிடும். சிவா என்று சொல்லும்போது 2 எழுத்தா இருக்கு. சிவ சிவானா 4, சிவானா 2. சிவான்னு ஒரு தடவை 2 எழுத்து சொன்னா போதும். சிவா என்ற 5 இடத்துல 2 சொன்னாவே போதும்ன்றிய. நான் கூட நினைச்சேன் 5க்கு 2 படுது இல்ல. நீ கூட கொஞ்சம் காரியமா 6க்கு 4 படுதுனா பேச ஆரம்பிச்சிட்டமா? சரி, நல்லா தான் பேசுற. போய் வா, நான் வந்த வார்த்தை சொல்றேன். இல்லையா? அது என்ன 6க்கு 4 படுது இல்ல? நீ இந்த 5க்கு 2 படுது இல்ல? அதுக்கு விளக்கம் நான் சொன்னேன்ல. அப்பன சொன்னியே, மயன சொன்னியா? மயனுடைய பேர் என்னது? மயனுடைய பேர் என்ன? முருகன். அந்த முருகனை நம்ம எந்த மந்திரத்தை சொல்லி வணங்குறோம்? அது அவருக்கு 6 எழுத்து மந்திரம். அந்த மந்திரம் 6 எழுத்து மந்திரம் தெரியும். 6 எழுத்து மந்திரம் என்ன மந்திரம்? சரவண பவ. சரவண பவ 6 எழுத்து மந்திரம் தானே? அதுல சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்துல 6 இடத்துல இந்த சரவண பவன்ற 6 எழுத்தையும் சொல்ல தேவையில்ல. சரவணா அப்படின்னு 4 எழுத்த சொன்னாவே புண்ணியம் கிடைச்சிரும். அதனால நீ 6க்கு 4 படுதலாமே பேசுறேன்னு ரொம்ப பேசாதீங்க. பெருமையா இருக்கா? சரி, ஏத்துக்கலாம்ல. நீங்க வந்திருக்க நோக்கம் 1000 இருந்தா கூட நீங்க பேசுற கூட 8க்கு 4 படுதலாம இருக்கு. 8க்கு என்னமா பேச்சுக்கு பேசி பேசிட்டே இருக்க நீ? ஓம் நமோ நாராயணங்கிறது 8 எழுத்து. அதுல 4 எழுத்து சொன்னா போதும். அட நாராயணா, ஓஹோ
அப்படின்னு சொன்னா போதும். அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை என்ன வேலை அப்படி வந்தியா? அப்படிப்பட்ட பெருமைக்குரிய வேலைக்கு நீ வந்திருந்தாலும் பருவம் எத்தனமா? உனக்கு எத்தனமா பருவம்? என்ன மங்கை பருவம்? மங்கை பருவம் அடைஞ்சிருக்கிய. எத்தனை வயதுக்குள்ள? 12 வயசு 6 மாசம். திறந்தாவே பொய்தான். இப்ப நான் தான் பொய்னா, நீ அதை காட்ட முட்டை பொய்யா இருப்ப போல. என்ன 13 12ல இருந்து 13 கிட்ட இருக்க. உனக்கு 12 ல 13 உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். 12ல இருந்து 13 கிடையாது. 50 வருஷம் ஆனாலும் சரி ஏத்த பொய்யா பேசுற? 12 வயசுன்னு தான் சொல்லுங்க. உனக்கு 13 12 தான் கிடையாது. உனக்கு ஒரு 10 11 அவ்வளவுதான் இருக்கு. ஆச்சப்பா. அல்ல இருந்து போட்டா இரண்டு வீட்டுக்குரிய தேவை வெளிச்சம், வர்ண இடத்துக்கு தண்ணீர், ஜாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உன்னனுக்கு தேவைதானே. அப்படிப்பட்ட பெருமையான பெண்மகளே, முருகன் தான் உனக்கு புருஷன். கட்டிக்கிறியா? முடியாது. அப்ப என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க பேச்ச ஒண்ணு. எப்படி பேசுற? நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, ஆளு சபைக்கு நல்ல அமைப்பா இருக்கீங்க. வேற என்னமா உன் மகள்லாம் ஒரு சுள்ள மசா கிடைக்கல? அப்படி நல்லா கேட்டமா ஒரு கேள்வி ஆனாலும் ஒண்ணு தப்பு இல்ல. அப்ப நான் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்றேன், சுள்ள மசையெல்லாம் நம்ப முடியாது. இந்த மாதிரி மசையை வாழ்க்கையை காப்பாத்து. பெருமைக்குரிய பெண்மகளே, உன்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து நான் பார்த்து அந்த மாப்பிள்ள வேடனுக்கு மல்லிக்குந்தா கல்யாணம் அட புண்ணில் உள்ள தேவரதான் பார்த்தனும். உண்மையிலே உங்களை பார்த்தா அவங்க பேச்ச புறம் பார்த்தா என்னமா நாரதர் மாதிரி எனக்கு தெரியல, சந்தேகமா இருக்கு. பொய்யான தவ வேடம் புனிந்து வந்தவரே. என்ன பாட்டு பாடுற முத ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கமா. ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது கதையை நான் சொல்லிட்டு நீ முடிக்கிறத நீ சொல்ல முடிக்க முடியாது. வண்டுபடி கற்கண்டு பாடினே, அதுக்கு பதில் பாட்டு என்ன பண்ணியா? ஞான நிலை தானந்த சுவாமின்னு பாடினேன். கந்தமலர் பாடினே, அதுக்கு பதில் பாட்டு என்ன பண்ணியா? அது நீங்க பாடல. பாடுனா என்ன பாடுவீங்க? பாடுனா நாம பதில் பாட்டு பாடுவேன். அப்ப நான் பாடுனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவியா? பதில் பாட்டு பாடுவீங்க. அப்படி தெளிவா நிறுத்தி நீங்க முந்த கூடாது. முந்தி சொல்ல நான் பாடுவேன். அண்டு பகலும் இந்த பொய்யான தவ வேடம் புனிந்து வந்தவர் பூமியில் போல் செங்கற்புகழும் நாரதரை கைவரிசை செல்லாத பார்த்து பொய்யார் தவடம் குருநாய் அந்த முருகன் இருட்டு வழி உன்னை திருட்டு பண்ண சபைக்கல. நான் நாரதன் அல்ல, இது புரடிப்பான பொண்ணும் அல்ல, இது சிப்பலா கட்டையும் அல்ல. வருது உன திருமணத்துக்கு எங்க இருந்தாலும் கட்டாயம் வர்றேன். ஆத்தா வள்ளி நாயகா போய்ட்டுமா? உங்க தலையில அடிச்சு சொல்றேன். அல்ல இப்படி வந்து தலையில அடிச்சு தான் மசரப்புறம் காலி வந்து. முருகன் எனக்கு பிடிக்கலங்க. நேத்து திலகஸ்ரீ, இன்னைக்கு திலகவதி. நேத்து திலகஸ்ரீ, திலகாஸ்ரீயா? அப்படியா? பிடிக்கல அப்படின்னு போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். முருகன் மேல நிறைய ஆசைகளா இருக்கு, சொல்றதுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ஒரு 5.5 அப்படியா? கண்ணு அப்படித்தான் இருக்கா? 5.5 மினிக்கு शंभो महादेवा, शंभो महादेवा, शंभो महादेव. ना 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 ना